இவர் தாபிஇ அப்துல் ரஹ்மான் அல்-ஹுபுலி என்பவர்கள். அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க மகனார் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. ரெண்டு பேரும் ஜலீல் கத்ரான மிகப்பெரிய சஹாபாக்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு சூஃபியாவும் இருந்தாங்க, மாபெரும் மகானாக. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க மகனார் அப்துல்லாஹும் சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அப்துல்லாஹ் அவங்க மகனார் அப்துல்லாஹும் சஹாபி. அதில் அவங்க பிறகு என்ன சொன்னோம்? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு பேருமே அல்லாஹ், இவங்களாம் வாப்பா மகன் ரெண்டு பேருமே சஹாபியாக இருந்தாங்க. அபூபக்கர் மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க வாப்பா சஹாபி அல்ல. ஆக இந்த 4 அப்துல்லாக்களும் அபாதிலத்தி அர்பா, 4 மிகப்பெரிய அந்தஸ்தையுடைய சஹாபாக்களாக இருந்தார்கள். பை சரி, ஏன் சொன்னோமா? அப்போ இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்து நான் கேட்டேன். வஸஅலஹு ரஜுலுன், ஒரு மனிதர் அவரிடத்திலே கேட்டார். கால அலஸ்னா மின் ஃபுகராயில் முஹாஜிரின். யார் கேட்குறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு மனிதர் கேட்டார். கேட்ட மனிதர் வந்து சஹாபியாகவும் இருக்கலாம், சஹாபி அல்லாது இருக்கலாம், யாருன்னு சொல்லலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிகுல் முஹாஜிரீன், முஹாஜிர்கள் உண்டான ஏழை சஹாபாக்கள், அவர்களுக்கு வந்து சொர்க்கத்தில் 40 வருஷம் முன்னாடி போயிடுவாங்கன்னு சொன்னாங்களே, எங்களுக்கும் உணவு இல்லாமல் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறோமே, கஷ்டப்படுறோம், நாங்களும் அந்த ஏழை சஹாபாக்களுடைய லிஸ்ட்டில் வருவோமா அப்படின்னு கேட்டாங்க. யார் கேட்டது? ஒரு மனிதர் வந்து கேட்டார். ஃபகால லஹு அப்துல்லா, அப்போ அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள், அலக இம்ரத்துன் தவி இலைஹா, உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாரா? அந்த மனைவி இடத்துல இரவில் சென்று நீங்கள் ஒதுங்குவீர்களே. ஒதுங்கினா வீட்டில் வெளி வேலையை முடிச்சுட்டு வீட்டில் மனைவிட்ட போயிடுறோம், பகலோ இரவோ. அப்படிப்பட்ட ஒரு மனைவி உங்களுக்கு இருக்கிறாரா என்று கேட்டார். காரணம், ஆம், எனக்கு மனைவி வீட்டில் இருக்கிறார்கள். அந்த மனைவி இடத்துல சென்று நான் காலையில் வேலை முடிஞ்சு அங்கே போயிடுறோம், ஹிதுமத்துக்காக அவங்க மனைவி இருக்கிறாங்க வீட்டில் என்று சொன்னார்கள். அதில் அலக்க மஸ்கன் தஸ்குனும், உனக்கு இருப்பதற்கு வீடு இருக்கிறதா? குடியிருப்பதற்கு. அதில் அவன் இருக்கிறது ஒரு வீடு இருக்குது. சொந்த வீடோ, வாடகை வீடோ, குடிசை வீடோ, கோபுர வீடோ, ஒரு வீடு இருக்கா? கட்டாயமாக எனக்கு ஒரு வீடு இருக்குது. வேலை முடிஞ்சோமா வீட்டில் போய் ஒதுங்கிக்கலாம், கட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு தலைநத்தி கூட ஜாலியாக படுத்துக்கலாம். நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அதில் நாம் இருக்கிறதே. இப்போ சொன்னாங்க, அந்த மேலே அது நீ பணக்காரப்பா, நீ உன்னை யார் ஏழைன்னு சொன்னான். ஏழை சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? இருக்கிறதற்கு இல்லம் இல்லை, அவர்கள் சென்று ஒதுங்குவதற்கு மனைவி இல்லை. அவர்கள் எல்லாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாச வாசலில் திண்ணையில், சுஃபா திண்ணை, அஸ்ஹாபு சுஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித இல்லத்திற்கு பின்பக்கம் அப்படியே அந்த அவங்க வீடு சில திண்ணை. அந்த திண்ணையில் ஒரு 50 பேர்கிட்ட உட்காரலாம். இப்போவும் அந்த திண்ணைக்கு ஒரு போட்டி. அந்த திண்ணை அப்படியே மஸ்ஜித் நபவியில திண்ணையாகவே இருக்குது. இப்போயும் கட்டி வச்சுருக்காங்க, அழகா. ஆனால் டைல்ஸ் தான் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இதுதான் வீடு இருக்குதுன்னு சொன்னால், வீட்டை ஒட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பர் மெஹராப் இருக்குது. பெருமானுடைய மெம்பர் படி இருக்குது. அது இன்றைக்கி உயரமாக வச்சுருக்காங்க, 15 படி இருக்கும் போது இருக்குது, அவ்வளோ உயரம் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல, மேலே இருக்கக்கூடியது பெருமானுடைய புனித பாதம் பட்ட மிம்பராக இருக்கும். அது கீழே இவங்களே கட்டி வச்சுருக்காங்க, யாரும் தொடக்கூடாதுக்காண்டி கட்டி வச்சுருக்காங்க. அந்த மிம்பருக்கும் பெருமானுடைய ஏறி நின்ற மிம்பருக்கும் அவங்க வீட்டு வாசலுக்கும் நடுவில் உண்டான பகுதி வந்து பச்சை போர்வை பொத்திருப்பாங்க. அது ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. பெருமானுடைய புனித இல்லத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகமும் அடங்கியிருக்கிறாங்க. அது ஃபுல்லாக க்ளோஸ்டு. இந்த சைடு ஓப்பன், 4 சைடும் ஓப்பன், நடுவில் வீடு, இந்த சைடு ஓப்பன். அந்த பச்சை விரிப்பு வச்சுருக்காங்க. வலது பக்கம் இப்போ தான் வீடு இப்படின்னா வலது பக்கம். முன்னாடி நடந்து போகிறது சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லோரும். முன் பக்கம் சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, புரிஞ்சுங்களா? அதுக்கு இடது பக்கம் அது ஒரு திறந்த வெளியாக இருக்குது. பள்ளியாசு ஒரு பகுதி, அங்கேருந்து தொழுலாம் வைக்கலாம் இடது பக்கம். அதுக்கு நேர் பின் சைடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு
நேர் பிரித்து அந்த திண்ணை அப்படியே மதியம் போய்ட்டு உயரமாக ஒரு 1.5 அடி உயரமாக கட்டி அந்த திண்ணை இன்னும் அப்படியே பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதுக்கு ஒரு சின்ன கேட்டு மாதிரி போட்டு அஸ்ஹாபு சுஃபாக்கள் திண்ணை வாசில் இருந்த இடம். பரக்கத்துக்காக வேண்டி எல்லாரும் இங்கே உட்காந்து தஸ்பீ ஊற்றி கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு 50 பேர் உட்காரலாம். மிஸ்கின் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பரக்கத்துக்காக போய் உட்காந்து இப்போ போனால் அங்கே போய் உட்காந்துக்கிறது அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கும். உட்காந்து அஸ்ஹாபு சுஃபாவை போயிடுறோம். பற்றியா அஸ்ஹாபு சுஃபா உட்காந்து திண்ணையில் உட்காந்தோம்னா நம்ம அஸ்ஹாபு சுஃபாவை போயிடுறோமா? அவங்க தான் போய் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப பேர் சில பேர் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. புதுசாக வர்றவங்க நீங்கள் தள்ளுங்களேன், நான் உட்காந்துக்கிறேன், உட்கார முடியாது, இடம் கொடுக்க முடியாது. நீ உட்காந்து 10 நிமிஷம் போய் பள்ளியாசிரியர் வேற எங்கேயா உட்காந்துக்கலாம், அவங்க உட்காரலாம்ல, நான் வர முடியாது உட்காந்துருக்கேன். நீ நீயே உட்காந்து தொலைண்டு போயிடுறது. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நாம துவாச்சா இல்லாமல் உட்காரணும். மணிக்கணக்காக அவன் 5 மணி 10 மணி நேரம் உட்காந்து அவங்க அஸ்ஹாபு சுஃபாவை போயிடுறாங்க. உட்காரதுக்கு இடம் கொடுக்குறது இல்லை. அஸ்ஹாபு சுஃபாவுக்கு தங்க வாழ்க்கையே தியாகம் செஞ்சவங்க. இந்த தியாகிகளோட இடத்துல உட்காந்து தியாகியாக போயிடுறாங்க. இதுக்கு பேர தியாகம். நீ அந்த திண்ணையிலே வாழ்நாள்லாம் உட்காரவே இல்லை. ஆனால் நீ அஸ்ஹாபு சுஃபாக செஞ்ச தியாகங்களை நீங்கள் செய்தால் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பீங்க. நான் உட்காந்து திண்ணையில் யார் உட்காந்தாங்களோ அவங்களாம் சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படி சொல்லவே இல்லை. அஸ்ஹாபு சுஃபா கூட திண்ணையில் உட்காந்துருந்தா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படி கிடையாது. இடம் முடிச்சு நமுக்கமாக அழுத்து உட்காந்துக்கிறாங்க. அடுத்தவங்க இடம் கொடுக்குறது கிடையாது. பறக்கிறது ஆரம்பம் கொஞ்ச நேரம் உட்காந்து நாமளும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து 2 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாச்சு. ஆனந்துங்களா அந்த திண்ணைவாசிகள் என்ன அர்த்தம்? எங்கெங்கெல்லாம் பல ஊர்கள், முக்காவிலிருந்து மட்டுமல்ல பல ஊர்களிலிருந்து வந்த சஹாபாக்கள், அபூ ஃபாரிஸ் எல்லானும், அபூ ஹுரைரா பல ஊர்களிலிருந்து வந்தவங்கெல்லாம் அங்கே போய் தங்கிக்குவாங்க. சாப்பிட உணவு இல்லை, இருக்க இடம் இல்லை, மனைவி இல்லை, வீடு இல்லை, வாசலில் அங்கே தங்கியிருப்பாங்க. பெரும்பாலும் அங்கே அன்பளிப்பாக உணவுகள் யாரும் கொடுத்து விட்டாங்கன்னா சரதாசம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. யாராவது ஏழைகள் வந்தாங்கன்னா அவங்க வேலை என்ன? யாராவது புதுசாக வெளியிலேருந்து வர்றாங்க, மார்க்கத்தை படிச்சுக்கொள்ள சொல்லம் அந்த அஸ்ஹாபு சுஃபாக்களை கூப்பிட்டு 2 பேரை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் வாங்க, இவங்க பாடம் சொல்லிக் கொடுங்க, இவங்க குரான் ஓதி கொடுங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுங்க. யாராவது யாரை சொல்ல எங்களுக்கு வீட்டிலேருந்து பயன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் 4 பேர் நீங்கள் அங்கே கொடுப்போம். நீங்கள் ஜிஹாதுக்கு ஆள் அனுப்பணும், ஒரு 20 பேர் 25 பேர், நீங்கள் 20 பேர் ஆகணும், போயிட்டு ஆகணும், இப்படி அனுப்புவோம். அதனால் கொஞ்சம் கூடும் குறையும். புதுசாக வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா கூடுவாங்க. சில விவாதத்துகளில் கூடுதலாக 400 பேருக்கு இருந்திருக்காங்களாம் அவங்களுக்கு, குறைவாக 50 பேர் வரைக்கும் இருப்பாங்களாம். வந்து அங்கே தங்கி கொள்வார்கள் அஸ்ஹாபு சுஃபாக்கள். ஆக ஒருத்தரே நிரந்தரமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இருப்பாங்க, போவாங்க, கூடுவாங்க, குறைவாங்க, கூடுவாங்க, குறைவாங்க. யாரை மொத்தம் போயிட்டா விளையாட அனுப்பிச்சுடுவாங்க, எங்கேயும் ஜிஹாதுக்கு போனால் அனுப்பிச்சு விட்ருவாங்க. இப்படி பெருமானாரோடு தங்கி இருந்த திண்ணை தோழர்களுக்கு பேர் என்னங்க? அஸ்ஹாபு சுஃபாக்கள். ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில், எதுவுமே இல்லை. அப்படியும் வந்தார்கள். அபூ ஹுரைரா இருக்காங்களே அவங்க அஸ்ஹாபு சுஃபாவில் உள்ளவங்க தான். ஒன்றும் சாப்பிடவும் வழி இருக்காது. பல நாட்கள் பட்டினி கிடந்து பசினால் மயக்கம் மட்டும் வந்துடுவாங்க. திருமணம் இல்லை, மனைவி இல்லை, வீடு இல்லை. அப்படி பெருமானோடு இருந்து அவங்க ஹதீஸுகளை படித்து கொண்ட காரணத்தினால் இன்று லட்சக்கணக்கான பேர்களுக்கு அவங்களோட பெருமானோட ஹதீஸுகளை அறிவித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இது உலகமெங்கும் அபூ ஹுரைராவில் அவங்க பேர் தெரியாத ஆள் இருக்காங்களா? முஸ்லீம்கள் யாராவது எந்த கிதாப் எடுத்துப்பாரு, புகாரில் எடுத்துப்பாரு, அவங்க பேர் அதிகமாக வருது மற்ற சஹாபாக்களோட. வான் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. முஸ்லீம் எடுத்துப்பாரு, அவங்க பேர் தான் கூட. திருமதியில் பாரு, அபூ தாவூதில் பாரு, நஸாயில பாரு, எந்த கிதாப் எடுத்து பாருங்க அவங்க பேர் தான் கூட வரும். அஞ்சபை சரி. அப்போது கேட்டாங்க, நீங்கள் இருக்க இல்லம் இருக்கிறது, உங்களிடத்தை சென்று சந்திப்பதற்கு ஒதுங்குவதற்கு மனைவி இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த மேலே அகனியாயிப்பா, நீ பணக்காரன், நீ எப்படி ஏழை எப்படி சொல்ல முடியும்? பெருமானா சொல்ல நைட்டு சாப்பிட்டுட்டு படுப்பாங்க இல்லையா, இரவு படுத்தாங்கன்னு சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா தஅமனா வஸகானா, எங்களுக்கு உணவளித்தான், தண்ணீர் புகட்டினான், கஃபானா எங்களுக்கு போதுமான அளவு கொடுத்தான், ஆவானா ஒதுங்க இடம் கொடுத்தான். நைட்டு சாப்பிட்டோம், படுக்கிறதுக்கு தலவாணி வச்சு படுக்க இடம் கொடுத்தானே. கம்மின் லா காஃபிய லஹு வலா மூவி, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்களுக்கு போதுமான உணவும் கிடைக்கவில்லை, அவர்கள் ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. போய் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அடியார்கள் எவ்வளோ பேர் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை எனக்கு ஒதுங்க இடம் கொடுத்தானே என்று அவர்கள் பெருமானார் சொல்லுவார்கள். அப்போது அந்த மில் அகனியா, நீ பணக்கார லிஸ்ட்டை உள்ளவங்க பாரு, வறுமை கோட்டுக்கு மேலே போயிட்டே இருப்ப, நீ வறுமை கோட்டுக்கு கீழே கிடையாது. பணக்காரர்களே அந்தஸ்து இருக்குது, ஒரு வீடு இருக்குது, 2 வீடு இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, அப்படின்னா இன்னும் பெரிய பணக்காரன். இப்படிலாம் வாகன வசதிகள் இருக்குது, தோட்டந்தோறுகள் இருக்குது, இன்னும் பணக்காரில் ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா. ஆக நீ ஏழை மக்களோட லிஸ்ட்டை விட்டு வெளியே போயாச்சு. ஒரு வீடு இருந்தால், ஒரு மனைவி இருந்தால்,
இதுவெல்லாம் எதுவும் இல்லாத மக்கள் தான் அந்த ஏழைகள் லிஸ்ட்டில் சேரும். பாருங்கள், நம்மளாம் ஒவ்வொருத்தரும் அப்படின்னா கோடீஸ்வரங்கள் நம்மளாம் இங்கே நாம் உட்காந்து தனி தொங்க போட்டு உட்காந்துருக்குறோம். அந்த சஹாபாக்களிடத்திலே நினைஞ்சுங்களா, நம்மளாம் பார்த்தா நம்ம ராஜாக்கள்னு நினைப்போம். இன்னும் சொல்லப்போனால் மாபெரும் மன்னர்கள் வாழ்ந்தார்களே, அவர்களெல்லாம் இல்லாத அனுபவிக்காத சுகங்களை இன்று நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெரிய பெரிய ஹாரூன் ரஷீத் மன்னர் என்னைக்காவது ஏசியில் தூங்கியிருப்பாரா? என்னைக்காவது மாமூன் ரஷீது, உலகமே அவர் காலடியில். ஹாரூன் ரஷீது மன்னர், மாபெரும் மன்னர், அப்பாசிய ஹலீஃபா, என்னைக்காவது ஏசியில் தூங்கியிருப்பாரா? ஒரு ஃபேன் நசீபாச்சு அவங்களுக்கு. வெயில் காலத்தில் பாலைவனத்தில் வெயில், ஃபேன் நசீப் இல்லை. இன்னைக்கு ஆபத்துள்ளால் சுற்றி நம்ம உட்காந்துருக்குறோம், ஜில்லு 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 ஜில்லுன்னு அப்படியே கூலாக இருக்குது, ரொம்ப குளிர் அடிக்குது, ஃபுல்லாக ஏசி. தூண்கள்லாம் ஏசி காற்று வருது. மஸ்ஜித் நபியில் உட்காந்துருக்குறோம், தூண்கள்லாம் ஏசி காற்று, தூண் அப்படியே எல்லாம் ஓட்ட போட்டுருக்காங்க, அதுக்குள்ளே மிஷின் செட்டப், அந்த ஏசியுடைய பைப்பை செட்டப் பண்ணியிருக்காங்க. உள்ள குழு 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 குழுன்னு காற்று வருது. மஸ்ஜித் நபி குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது, வெளியே கடுமையான வெயில். சஹாபாக்கள் நாங்கள்லாம் மஸ்ஜித் நபியில் உட்காந்துருந்தோம். மேலே கீத்து, அந்த கீத்து முழுமையாக நெருக்கமாக போடப்பட்ட கீத்து அல்ல, உள்ளே வெயில் அடிக்கும். எல்லாம் உழைப்பாளிகள் காலையிலேருந்து வந்து உழைச்சி தண்ணி எடுத்து தோட்டங்களுக்கு பாய்ச்சி உழைச்சி களைச்சி போய் தான் தொழுக வருவோம், ஜும்மா தொழுகைக்கு. மேலே வேறு வெயில், உள்ளே வெயில் அடிக்கும், தரையும் சூடாகிடும். கீழே மணல் தான், மொசைக்கு தரை, இந்த மாதிரி டைல்ஸு, மார்பிள்ஸு, கிரானைட்டு இதெல்லாம் கிடையாது, மணல். அந்த வெயிலில் மணல் சூடாகிடும். சஜிதா செஞ்சான்னு சொன்னால் நெத்தி போய் மணலில் பட்டால் அது கொதிக்கும். அதனால சில பேர் வந்து தன் தலைப்பாயை இப்படி இழுத்து வச்சு அதில் சரியாக செஞ்சுக்குவாங்க. சில பேர் அதை துண்டை வச்சு தலைப்பாக செஞ்சுக்குவாங்க. சில பேர் கல்லுகள் வச்சு அதில் சரியாக செஞ்சுக்குவாங்க. ஏதாவது மழை நவுத்தி விட்டு அது கல்லுகள் வச்சு சரியாக செஞ்சுக்குவாங்க. ஒரு துணியை போட்டு சரியாக செஞ்சுக்குவாங்க. அந்தளவுக்கு நெத்தி சுடும். இல்லை பள்ளிவாசல் மணல் தான் போய் அதுதான் உட்காந்துக்கணும், அதுதான் உட்காரணும். இன்றைக்கு மாதிரியா ஏசியா? இப்போ நாம் அனுபவிக்கிற இந்த இனிமைகளை சந்தோஷங்களை அந்த அரசர்கள்லாம் அனுபவிக்கலை. எங்களுக்கெல்லாம் அப்படியே வேர்த்து ஊற்றும். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, வேர்த்து 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 ஊற்றி, என்ன ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு வர்றாங்க, மேலேயும் வெயில் கீழேயும் அனல் தாக்குது, அப்படியே ஃபேனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே வேர்த்து வேர்த்து ஊற்றி ஒருவருடைய வேர்வை நாற்றம் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கும், அவருடைய வேர்வை நாற்றம் இவர்களுக்கு துன்பம் கொடுக்கும். இப்படியாக அந்த பள்ளிவாசல் நெருக்கடியாக உட்காந்து பெருமானுடைய பயானை கேட்போம். அப்போ தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜும்மா அன்னைக்கு குளிச்சுக்கோங்க, எல்லாரும் குளிப்பை சுண்ணத்தாக்குனாங்க, எல்லாம் அத்தர் போட்டுவாங்க, உள்ளதே நல்ல ஆடை அணிந்து கொண்டு வாருங்கள். அப்புறம் தான் எல்லாரும் ஜும்மா அன்னைக்கு போய் வேலை முடிச்சு நேராக முடிச்சுட்டு வராமல் குளிப்பை சுண்ணத்தாக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் போய் குளிச்சுட்டு இருந்து அத்தர்லாம் இது நல்ல ஆடை அணிஞ்சிக்கிட்டு, அதுக்கு புது ஆடை ஒன்று, புது ஆடைன்னா உள்ள ஆடை நல்ல ஆடை, உள்ளதில் நல்லது ஒரு ஆடையை எடுத்து அணிந்து கொண்டு எல்லோரும் நறுமணங்கள்லாம் பூசிக்கிட்டு வந்து உட்காரும். அப்போ கொஞ்சம் சிறு சிறுன்னு நல்லா இருக்கும், எங்களுக்கு பிரசவமாக அந்த வாசனை நாற்றம் இல்லாமல் இருக்கும். அப்போ வெயில் அடிக்க தான் செய்யும். அரை மணி வெயில் இங்கேயோட பல மடங்கு வெயில் அடிக்க தான் செய்யும். அப்போ அந்த மன்னர்கள் அனுபவிக்காத சுகத்தை நாம் அனுபவிக்கணும். ஃபேன், அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் ஃபேன் நசீப் இல்லை. சுற்றி பக்கத்தில் 2 விசிறி வீசிட்டு இருப்பாங்க. விசிறி எவ்வளோ நேரம் போய் வீசுவாங்க? சரி, அரசர் ரூமுக்கு போய்ட்டு படுக்க போயிட்டார், அவர் மனைவியோட படுக்கிறதுக்கு, அவர் மனைவி ரூமில் படுக்கிறாங்க. அங்கே யார் விசிறி வீசுவா? உட்காந்துருக்கும். பை சரி, வெளியே அரச சபையில் உட்காந்துருக்கும் போது இந்த ஒரு ஆள் வேலைக்கு ஆள் வச்சு அப்படியே விசிறி வீசுவாங்க. வெண் சாமரம் வீசுதல் அப்படிங்குவாங்க. மயிலர்கள் அப்படியே செஞ்சு அதை அழகான விசிறிகள் வீசுவாங்க. அவர் வீட்டுக்கு போய்ட்டு யார் வீசுவா? அதே வைக்கையில் தான் வாழ்நாள்லாம் படுத்து அப்படி மொத்தம் போயிட்டார் ஹாரூன் ரஷீத் மன்னர். அப்படி இதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்ட்டு அதே வைக்கையில் தான் வேத்து ஊற்றிட்டு தான் அவரும் மனைவி படுத்து கிடந்துருப்பாங்க பெட்டில். பை வேறு ஃபேன் இல்லையா? ஃபேனும் இல்லை, விசிறி உள்ளே வீச முடியாது. அது கையில் விசிறி வாங்கி வச்சு அவராக வீசிக்க வேண்டியதான். நீ எனக்கு வீசணும், உனக்கும் வீசுறது. வாழ்நாள்லாம் அப்படியே வெந்து மொத்தம் போயிட்டார் அவருக்கு ஹாரூன் ரஷீத் மன்னர். மாமூன் ரஷீத் மன்னர் இது தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், உஸ்மானிய பேரரசு, கிரேக்க மன்னர்கள், ஜூலியஸ் சீசர், அகஸ்திய சீசர், அசோக சக்கரவர்த்தி, ஹாரூன் ரஷீத் மன்னருக்கு அக்பர் பாஷா, பீர்பால், ஷாஜஹான், அவுரங்கசீப், யாருக்காவது ஃபேன் ஏசி நசீப் வச்சா? நம்மள மாதிரி ஏசி கார் என்றைக்காக ஓட்டிருக்காங்களா நசீப் வச்சா அவங்களுக்கு? காரில் இங்கேருந்து மெட்ராஸ் போனால் சல்லு நேரம் உட்காந்து போகிறோம். ட்ரெயின் அப்படியே படுத்துக்கிட்டே போயிடுறோம். ஏறி தலைவாணி வேற போச்சு, அழகாக போகிற போத்தி படுத்து தூங்கிடுறாங்க. கொர்ருன்னு சவுண்டு.
நான் படத்தில் ஏறி உட்காந்து நான் அங்கே போய் இறங்கிறாங்க, மெட்ராஸில் போய் இறங்கி. இப்படியா போனாங்க அவங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போனாங்களே குதிரையில், குதிரை கடிவாளத்தை பிடிச்சிக்கணும், குதிரை முதுகில் ஒரு துணியை போட்டுக்கோங்க. அது வேகமாக கூச்சு போச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளாம் ஏறி உட்கார முடியாது. நமக்குலாம் ஒரு நாள் போயிட்டு இருந்தால் 15 நாள் படுத்துக்கணும். இடுப்பு என்ன ஆகுறது, உட்கார இடம் அந்த இடம் காய்ச்சி போயிடும். அது பயிற்சி செய்யணும். குதிரை மேலே ஏறதுக்கும் பயிற்சி செய்யணும். அது ஏறி உட்காந்து அதோடைய முள்ளு குத்தும்ல, நம்முடைய இடுப்பில் குத்தும்ல, நம்முடைய முதுகெலும்பு குத்தும். அது உட்கார இடத்து பித்தட்டை குத்தும். அது பித்தட்டு காஞ்சி போய்டும், இடுப்புலாம் உடஞ்சிடும். அதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கணும், குதிரை பயிற்சி. சரி, குதிரையில் போகிறாங்க, மேலே ஏசி போட்டுக்க முடியுமா? இல்லை கொடை பிடிச்சி குதிரையில் போக முடியுமா? வெயில், கடுமையான வெயில், பாலைவன மணல், தூசி பறக்கும், அந்த புகை மூஞ்சியில் அடிக்கும். ஒரு கூலிங் கிளாஸ் கண்ணாடி கூட நசீவு இல்லை. இந்த தூசி அடிக்குது. இப்போ 2 வீலர் போகும்போது கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்கலாம், தூசி அடிக்காமல் பூச்சி அடிக்காமல். பாலைவன மணலில் போனாலும் என்றைக்காவது ஒரு கண்ணாடியை நசீவு வச்சு கண்ணாடி கண்டுபிடிக்கல. அதே தூசி, வயல் மாய் முகத்தெல்லாம் தூசி, முகத்தை இறுக்கி கட்டிக்குவாங்க, துணி கட்டிக்குவாங்க, மூக்கிலாம் கண் திறந்தான் இருக்கும், கண்ணெலாம் தூசி தான். ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கட்டிக்கலாம், அப்படிலாம் கூட கிடையாது. யாருக்கு? ராஜாக்களுக்கு அதான். 6 வருஷம் மன்னரே வெயிலில் தான் போனார், தூசியில் தான் போனார், குதிரையில் தான் போனார், ஒட்டகத்தில் தான் போனார். ஏசி காரோ, ஏசி ஃப்ளைட்டோ, ஏசி ட்ரெயினோ இதுவுமே நசீவு, ஒரு பைக்கோ நசீவு. அப்போ அந்த ராஜாக்களுக்கு இல்லாத இன்பத்தை அல்லாஹ் நம்ம கொடுக்கலாம். ராஜராஜ சோழன் வந்தார், அவரும் எடுக்க கூசுதான். இந்த மாதிரி நம்ம பாம்பே கக்கூஸுங்கிறாங்களே, இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிறாங்களே, ஃப்ரெஷ் அவுட்டுங்கிறாங்களே. ஃப்ரெஷ் அவுட்னா என்ன? மலம் ஜலத்தை அப்படி ஃப்ரெஷ்ஷாக வெளியே தள்ளி இருக்குது, ஃப்ரெஷ் அவுட்டு நினச்சிங்களா? இப்போ இந்த அவங்களாம் எடுக்க கூசு நினச்சிங்களா, பக்கெட் இருக்கும், மேலே வந்து கக்கூஸ் இருக்கும், அப்படியே சேர்த்து வச்சு காலையில் தான் தூக்கிட்டு போவாங்க. காலையில் அந்த மல்லக்கூடிய வண்டியில் வந்து அந்த வாளியை கொண்டு போய் சுத்தம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அங்கே தான் நாற்று அடிச்சு தான் இருக்கும், நாற்று மூக்கை பிடிச்சி தான் உட்காருவாங்க உள்ள. இன்றைக்கி நம்ம ஊருக்குலாம் என்ன செஞ்சாங்க, பாத்ரூம்னு அந்த காலத்தில் வீட்டை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. ஏன்னா நாற்று அடிச்சு தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும், அந்த மலங்கள் அங்கே தான் கிடக்கும், மலை ஜலங்கள் அங்கே தான் கிடக்கும். அதை போய் அடுத்த நாள் தான் க்ளீன் பண்ணுவாங்க, ஒரு நாள் அங்கே இருக்கும். இப்போ நம்ம ஊர் டாய்லெட்டில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஃப்ரெஷ் அவுட் சுத்தமாக அப்படி கண்ணாடி மாதிரி பலன்னு கீழேயும் டைல்ஸு, சைட்லேயும் டைல்ஸு. டாடா இந்த அனுபவம் ஒரு ராஜராஜ சோழனுக்கு கிடைச்சிருக்குமா? இல்லை அக்பர் தி கிரேட், மகா அக்பர் சக்கரவர்த்தி என்னைக்காவது இந்த மாதிரி ஃப்ரெஷ் அவுட் போட்டு அப்படியே உள்ளே கண்ணாடி மாளிகை மாதிரி ஆக்கி, சில பேர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தும் அந்த பாத்ரூமுக்கு ஒரு ஏசி போட்டிருக்காங்க. திறந்தா சுடுதண்ணி வருது, அது நம்ம எல்லா வீடுகளையும் அதை இது பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 2 பைப்புமே ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு பைப் இருக்குது நினச்சிங்களா. இது வாளியில் பிடிச்சி கலக்க தேவையில்லை. இது கொஞ்சம் எவ்வளோ சூடு வேணுமோ திறந்துக்கலாம், எவ்வளோ குளிர்ச்சி வேணுமோ திறந்துக்கலாம். 2 மிக்ஸ் பண்ணி ஊற்றும். அந்த மிக்ஸ் பண்ணி அதை இப்படி திருப்பினா அப்படியே மேலேருந்து ஊற்றும். யாரும் வந்து அள்ளி ஊற்ற தேவையில்லை. அவனும் அள்ளி ஊற்றான் குளிச்சார். யார்? ராஜராஜ சோழனும் அள்ளி ஊற்றாம போய் குளித்தான். அக்பர் தி கிரேட்டு மேலேருந்து ஒருத்தர் ஊற்றி உள்ளே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு மேலே கூரையை ஒரு ஓட்டை போட்டு அங்கேருந்து ஊற்று. அப்படியே எனக்கு நீர்வீழ்ச்சி மாதிரி குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அக்பர் தி கிரேட்டு வாளியில் தண்ணி வச்சு அள்ளி தான் ஊற்றி குளிச்சார். அப்போ மன்னாதி மன்னர்களுக்கு இல்லாத அனுபவம் இந்த சோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நாம தலை தூக்கு ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் எல்லாரே ஆச்சுங்களா. தி அலெக்சாண்டர் தி கிரேட், மகா அலெக்சாண்டர். இந்த பாத்ரூமுக்கு என்னைக்கா போயிருப்பாரா? இந்த குளிக்கிறவங்க என்ன குளிச்சுருப்பாரா? ஷவரில் ஒரு வீட்டுக்கு போகிறேன், இங்கே ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு ஷவரில் மேலேருந்து இப்போ நம்ம வச்சுருக்கோம். நம்ம வீட்டெல்லாம் அங்கே சைட்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க இது மேலேருந்து ஊற்றினா மட்டும் நல்லா இல்லை, சைட்லேருந்து இங்கேருந்து அடிக்கும், இங்கேருந்து அடிக்கும், இங்கேருந்து பின்னாடி இப்படி அடிக்கும், எல்லா பக்கம் பொறுத்திருக்காங்கப்பா. எது? ஆமாப்பா. எப்படி சவுண்டு சிஸ்டம் பொறுத்திருப்பான் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் 7 இடத்துல பொறுத்திருக்காங்க மைக்கு. ஏன்னா அந்த 7 இடத்துலேருந்தும் கேட்கும் சார் சவுண்டு சிஸ்டம். ஹோம் டிவி அவரை வச்சு ஃபுல்லாக மைக்கு, எல்லா பக்கமும் மைக்கு வச்சு, ஒரு மைக்கு தான் முந்தினா இருக்கும். இப்போ இங்கே ஒரு மைக்கு, மேலே ஒரு மைக்கு, மேலே இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, வலது இருக்கிறதுன்னு வச்சு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கேட்குற மாதிரி, அப்படியே உள்ளே உட்காந்து கேட்குற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி இருக்கும். சொல்கிறாங்களே இந்த இன்பத்தை என்னைக்காவது அனுபவிச்சிருக்காங்களா? அக்பர் தி கிரேட்டு, அலெக்சாண்டர் தி கிரேட்டு.
பைப்பை திறந்தா தண்ணி அப்படியே ஊற்றுது. அவங்க தண்ணி கொண்டு தான் போய் குடத்துல கொண்டு போய் ஊற்றுவாங்க. வேணா விளக்கு வச்சிருப்பாங்க அரசர்கள்லாம். குடத்துல கொண்டு போய் வாளியில் ஊற்றின பின்னாடி ஃபுல்லாக பின்னாடி அரைச்சி நீங்கள் வெளிக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்புறம் தான் பாத்ரூம் போயிருப்பார். தண்ணி ஊற்றி தான் கொண்டு போகணும். திறந்தா வந்துக்கிட்டே இருக்குது. சஹாபாக்கெல்லாம் காட்டுக்கு தான் போனாங்க, 1க்கு 2க்கு. இன்று நாம் அனுபவிக்கிற இந்த சுகங்களை, எனவே இந்த இன்பங்களை அந்த சஹாபாக்களும் அனுபவிக்கல, ராஜராஜர்களும் பெரும் பெரும் மன்னர்களும் அனுபவிக்கல. அதே சிரமங்கள் தான், அதே கஷ்டங்கள் தான் பட்டாங்க. கை கால் முதுகில் கட்டி வந்துருச்சு, என்ன செய்வாங்க? மருந்து இருந்து தழுவாங்க. ஆனால் மகா அலெக்சாண்டர் 22 வயசு 23 வயசுல போயிட்டார். இது 30 வயசு நம்ம சொன்னோம், சின்ன வயசு தான். நம்ம கட்டி வந்துச்சு. இப்போ போனால் நம்ம ஊர் பக்கத்து தெரு டாக்டரு அது மைனர் ஆப்ரேஷன் சார், கொஞ்சம் கண்ணை முடிங்க அப்படின்ட்டு ஒரு மருந்து தள்ளி அறுத்து எடுத்துடுறாரு. அவங்க என்ன செய்வாங்களாம்? அதே கட்டியோட மூத்தா போயிருந்தான். ஆப்ரேஷன் கிடையாது இல்லையா? ஆப்ரேஷன் கிடையாது. அதுக்கு தேர்ந்த சில வைத்தியர்கள் இருந்தாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணுற வைத்தியம் இருந்துக்கிறாங்க. முதுகில் கட்டிக்கிட்டு வெளியே தெரிகிற மாதிரி கட்டியிருந்தா, உள்ளுக்குள்ளே ஆப்ரேஷன் இல்லை, வெளியே தெரிகிற மாதிரி கட்டியிருந்தா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சில ராஜாக்களுக்கு பண்ணதா சரித்திரங்கள் வர்றாங்க. அது எப்படி தெரியுமா? எல்லாரும் கதவெல்லாம் சாத்திட்டு 5-6 பேர் சேர்ந்துருக்காங்க. கையை 2 பேர் காலை 2 பேர் எல்லாம் அமுத்தி பிடிச்சிக்கணும். குளோரோஃபார்ம் கிடையாது இல்லை. இன்னைக்கு வந்து லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னா அங்கே மட்டும் அந்த இடத்துல மட்டும் தலை விட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்படி பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹோல் அனஸ்தீசியா குளோரோஃபார்ம் கொடுத்து மயக்க நிலை கொண்டு போய் கொஞ்சம் கூட வலி இல்லாமல் அந்த கட்டி அப்படியே ரிமூவ் பண்ணி தையல் போட்டு அதுவும் கண்ணு முடிச்சு வலி ஊசி போட்டு ஒன்றுமே தெரிய வீட்டுக்கு போகலாம் சார் அப்படி நடந்து போயிடலாம். சரியா போயிடும். இந்த இன்பத்தை நீ பெறக்கூடிய இந்த சுகத்தை அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. வயிற்றுக்கு உள்ள கட்டி இருக்கு, மூத்தா போக வேண்டியதுதான், வழியே கிடையாது. இது வெளியே கட்டி தொங்குற மாதிரி கட்டிக்கிட்டு இருந்ததுதான். கர்ப்பப்பையில கட்டி அப்படிங்கிறாங்க. உடனே நாளைக்கு காலையில் அட்மிட் பண்ணிடுங்க, நாளைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். விளங்குங்களா? அடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இப்போ லேப்ரோஸ்கோபி, பென் ட்ராப், அதாவது ஒரு சின்ன பேனா அளவுக்கு சின்ன ஓட்டையாக இங்கே ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளே மிஷின் போய் அறுத்து எடுத்துக்கொண்டு எல்லாம் சரி பண்ணி அப்படியே கரைச்சி எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுக்கு போகலாம், நடந்து போகலாம் சார். ஒன்றுமே இல்லை. பல்வலி யாருக்கு? பாபருக்கு, ஷாஜஹான் மன்னருக்கு என்ன செய்வாங்க? 6 வலிச்சுட்டான். சொத்த பல்லு அவங்க வரவே இல்லையா? அவங்களுக்குலாம் அதான் செஞ்சுருக்கு. அவங்களுக்கும் கடுமையாக சொத்த பல்லு ஒன்றும் இல்லை. ஏதாவது மருந்து வச்சு பார்ப்பாங்க, கிராம்பு வைப்பாங்க அந்த காலத்துலலாம். கேட்காது. அந்த வழியிலே தான் வாழ்நாள்லாம் வாழ்ந்து அப்படியே செத்து போகணும், வேறு ஒன்றும் இல்லை. அல்லது ஏதாவது பல்ல புடுங்கினாலும் புடுவமான வலி ஒன்றும் செய்ய முடியாது. அதே பூச்சி பல்லையே விட்டு தான் வாழ்நாள்லாம் வாழ்ந்து எதாவது மருந்துக்கணும், தலைவிக்கலி அந்த வேதனையிலே தான் செத்து போகணும். இப்போ என்ன செய்கிறாங்க? உடனே போனால் ஒரு ஊசி போடுற டாக்டரு மரத்து போயிடுது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே தெரியும். அழகாக பல்ல பிடிங்கி விட்டுறாரு. சிறப்பாக போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க, ஒரு நாளைக்கு கஞ்சி குடிங்க அப்படின்றது. அதெல்லாம் விட இன்னும் டெவலப் ஆயிடுச்சு. புடுங்க வேலை கிடையாது. இப்போ ஒரு ஊசியை போட்டு அப்படியே டர்ன்னு க்ளீன் பண்ணி காரை வச்சு அரைச்சிட்றாரு. அடுத்து அப்படியே இது பண்ணி மேலே ஒரு தொப்பி போட்டுறாங்க, ரூட் கேனல் வேறு. அப்படியே உள்ளுக்குள்ள ஓட்ட போட்டு அந்த உள்ள ரூட்லாம் க்ளீன் பண்ணி தொப்பி போட்டு கவலையே இல்லை, போ இனி வாழ்நாள் வலிக்காது போ. அல்லாஹ் அக்பர். என்னைக்காவது உஸ்மானிய பேரரசு மன்னர்கள், பாரசீக பேரரசர்கள், எஸ்தஜித் மன்னர், ஹெர்குலிஸ் மன்னர், அவரும் பல ரூட் கேனல் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு? அல்லாஹ் அக்பர். சுகமாக ராஜ வாழ்க்கைங்க. நம்ம எல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவாக இருக்கிறத விட நான் இப்போ ஒரு சாதாரண குடிசைவாசியாக இருந்தால் இன்பமாக வாழ்ந்துருப்பேனேன்னு சொல்லுவார். அந்த ராஜராஜ சோழன் மறுபடியும் பிறந்தாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் அந்த காலத்தில் ராஜாவாக இருக்க பிரியப்படுறீங்களா? இந்த காலத்தில் பூஜாவாக இருக்க பிரியப்படுறீங்களா? வேணாயா, இந்த காலத்தில் பிறந்து சாதாரண மனிதராக வாழ்ந்தாலே அதை விட இன்பமாக வாழ்ந்துருப்பேனே. நான் பட்ட பல்லு வலி, எனக்கு பட்ட இடுப்பு வலி, எனக்கு தெரிஞ்சுங்களா, வயிற்றுல கட்டி பட்ட வலி, வேதனை, கண் வலி, யாராவது கண்டி போட்டிருப்பாங்க அவங்க காலத்தில். கண்ணு மறைச்சி போய் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்க, இங்கே 1 2 3 இங்கே இருக்கிற 7 பேரில் 3 பேர் கண்ணாடி. இதே தான் துனியாவில். பள்ளிவாசலுக்கு 50 பேர் துளு 25 பேர் கண்ணாடி போட்டுருக்காங்க. கண் பார்வை மங்கிடுது. மங்கினோடனே கண் பார்வை நல்லா கிளியராக தெரியுற மாதிரி கண்ணாடி போட்டுடுறாங்க. ரொம்ப மங்கிடுது, ஒரு கண்ணு போயிடுது, உடனே ஆப்ரேஷன் பண்ணி கண் லென்ஸ் பொருத்திடுறாங்க. கண் விழி பார்வை இழப்புங்கிறதே இல்லாமல் ஆயிடுச்சு இன்னைக்கு முக்கால்வாசி. 99% சஹாபாக்கள் ரொம்ப பேர் அந்த காலத்தில் வயசான கண்ணு போயிடும். ஆப்ரேஷன் கிடையாது இல்லையா, கண்ணாடியும் கிடையாது, பார்வை தெரியாது, கண்ணே போயிடும். திருமதி இமாம் கடைசி காலத்தில் கண்ணு தெரியல,
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்துல 2 கண்ணுமே தெரியல. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு கடைசி காலத்துல 2 கண்ணுமே தெரியல. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முதுகந்தல்ல ஒரு பிரச்சனை, 40 வருஷம் படுக்கை விட்டு எந்திரிக்க முடியல. இந்த காலத்தில் வந்து அந்த சின்ன மைனர் ஆப்ரேஷன் சரி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அனுப்பிச்சு விட்ருவானுங்க. 40 வருஷம் படுத்த படுக்கையாகவே இருக்கிறாங்க சஹாபி ரசூல் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்திரிச்சு உட்கார முடியல, சின்ன பிரச்சனை. இன்னைக்கு அப்படியே முதுகந்தல்ல ஒரு கம்பியை போட்டு சொல்லுவி என்னென்ன பண்ணுறாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், வாங்க சார் கூட்டி போய் சின்ன மைனர் ஆப்ரேஷன், மேஜர்லாம் பெரிய ஆப்ரேஷன் இல்லை, சின்ன ஆப்ரேஷன் கொண்டு போய் கால் உடஞ்சி போயிடுது, இப்படி வளர்ந்துருது எலும்பு. உடனே ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி ஒரு ரோல் போட்டு உள்ளே ஸ்க்ரூ டிரைவர் போட்டு சரி பண்ணி போயிட்டாங்க. பிரச்சனை முடிஞ்சு. என்ன ராஜ வாழ்க்கை வாழ வச்சிருக்கான் இவன், தலை தொங்க போட்டு என்ன சார் எனக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அக்பர் கபீரா. ஆனால் அந்த காலத்தில் வயசுலாம் கம்மி, ஏதோ ஒரு வியாதியாக போய் சேர்ந்துருவாங்க. சின்ன பிரச்சனை நாய் கடிச்சா மூத்தா போய் வேண்டிதான். இந்த காலத்தில் என்ன மருந்து வசதி வச்சிருக்கோம். பெரிய அம்மை வந்துச்சுன்னா ஊரில் எல்லாம் மொத்தமாக போய் சேர்ந்துடும். ஒரு ஊரில் 1 லட்சம் பேர், பெரிய அம்மை வந்து 50,000 பேர் காலி ஆயிடுவாங்க. 50,000 தான் பிழைப்பாங்க. அம்வாஸ் என்ற ஒரு பெரிய அம்மை வியாதி பரவச்சு, பிளேக் நோய் மாதிரி ஒரு வியாதி பரவச்சு, சஹாபாக்கள் தாபியீன்கள் 30,000 பேர் மொத்தா போயிட்டாங்க. ஒரு சில நாட்களில் 30,000 பேர். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மொத்தாயிட்டாங்க. அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு மொத்தாயிட்டாங்க. சஹாபாக்கள்லேயே எல்லாம் நிறைய பேர், தாபியீன்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 30,000 பேர் மொத்தா போயிட்டாங்க சில நாட்களில். இப்போ அதுக்கு வேக்சின் கொடுக்குறான், தடுப்பு மருந்து கொடுத்துட்றான், அந்த வியாதியில் மொத்தம் அது மாதிரி பாதுகாத்துக்கிறான். எங்கேயோ ஒன்று தான் இழப்புகள் ஏற்படுது, வியாதி பரவாமல் பாதுகாக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான், மனுஷன் செய்யல. அப்போ நம்மளே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னைக்கு சொகுசு வாழ்க்கை வாழ வச்சிருக்கிறான். முன்னோர்கள் வாழ்ந்திராத, நம்முடைய முன்னோர்கள் கற்பனையிலே நினைத்து பார்த்திராத. ஹஜ்ஜுக்கு போகணுமா, இந்த ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. 30 நாள் 20 நாள் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, 10 நாள் போகிறவங்க இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் போக முடியாதுன்னா கரெக்டாக உம்ராவுக்கு மினாவுக்கு முன்னாடி போயிட்டு 5 நாள் 6 நாள் ப்ரோக்ராம் முடிச்சு 10 நாள் வந்துடுறான். அதனால ஒரு நாள் போய் சேர செஞ்சுட்டு உடனே கிளம்பி வந்துடுறான். ஃப்ளைட்டில் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடுறான். அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறதுனா சாதாரண வேலையா, 1 வருஷம் ஆகிடும். இங்கேருந்து பாய்மர கப்பல்கள் ஸ்டீமர் இங்கே கப்பல்லாம் கிடையாது. ஏன்னா எப்போ பாய்மர கப்பல் போட்டு இது மாதிரி கப்பல்கள்லையா போய் சேர்ந்து ஜித்தாவுக்கு இந்தியாவிலேருந்து கிளம்பி போய், அதனால் ஒரு ஊரில் ஹாஜிக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் போய் ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் ஹாஜியார் இருப்பாங்க யாராவது, அதுவும் ஆண்கள் தான் போவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சஃபர், இங்கேருந்து நடந்தே போகணும். அந்த வண்டியில் குதிரையில் மாட்டு வண்டியில் பாம்பாய் போய் அங்கேருந்து கப்பல் பிடிச்சி பாய்மர கப்பல்கள் இந்த மாதிரி கப்பல்களில் போய் ஜித்தா போய் எல்லாம் சுற்றிக்கிட்டு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு நடைபயணமாக வழியில் ஆயிரக்கணக்கான மிருகங்கள், ஆயிரக்கணக்கான மனித மிருகங்கள், கொள்ளைக்காரங்களாம் தப்பிச்சு ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு சேர்ந்தா ஆச்சரியம். அதனால் ஹஜ்ஜுக்கு போகிறதுன்னு நினச்சி பார்க்க முடியாது. ஓரளவுக்கு இந்த ஸ்டீமர் கப்பல்கள் கண்டுபிடிச்ச பின்னாடி நினைஞ்சுங்களா, ஈராவி கப்பல்கள் கண்டுபிடிச்ச பின்னாடி கொஞ்சம் கப்பல் வேகமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பாய்மர கப்பல் தான், இல்லை போட்டு கை துடுப்பு தானே, அது ரொம்ப காலம் ஆகும். இந்த என்ஜின் வச்ச கப்பல் கண்டுபிடிச்ச பின்னா கொஞ்சம் நிறையா போனாங்க. ஒரு 50-100 வருஷத்துக்கு நடுவில், அதுக்கு ரொம்ப கம்மி நினைஞ்சுங்களா. எங்கள் தாத்தா, எங்கள் பாபாவுடைய பாபா அப்துல் கரீமா, எங்கள் பாபா ஷேக் அப்துல் காதர் அன்பை ஹசரத், அவங்க பாபா அப்துல் கரீம் ஹசரத், அவங்க பாபா அப்துல் குத்தூஸ் ஹாஜியார், அவங்க பாபா அந்த காலத்தில் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டோன்னா அவங்க அம்மா நானும் வரேன்டாங்களாம். பெண்கள்லாம் அது போகிறதே சாத்தியமே இல்லையே, கஷ்டமாச்சே. அப்படி இந்தியாவிலேருந்து பொம்பளை போய் பாய்மர கப்பல் மாதிரி கப்பல்களை போய் ஹஜ் செஞ்சு வர்றது சாதாரணமா, வந்து தான் அவன் நிற்கிறாங்க. சரிம்மான்னு கூட்டி போயிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு போய் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் அவங்க வரதுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால் ஊரே அவங்க பேர் மக்கத்தம்மான்னு பேர். அவங்களுக்கு மொத்த பல்லப்பட்டியில் மக்கத்தம்மா வீடுன்னா அவங்க வீடு தான். எங்கள் தாதாவுடைய அம்மா எங்கள் தாதாவுடைய பாட்டியா, எங்கள் தாத்தாவுடைய பாட்டி மக்கத்தம்மா வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா தெருவுக்கு 10 பேர். இப்போ யாரை மக்கத்தம்மான்னு சொல்லுவீங்க? எல்லா ஹஜ்ஜுக்கு பேருங்க உமராவுக்கு போயிருக்காங்க. ஹாஜியார், ஹாஜியானி அல்லது உமரி எல்லாம் போயிட்டு இருந்துட்டாங்க. இந்த சொகுசு அவங்களுக்கு கிடைச்சா? இந்தியாவை ஆண்ட எந்த மன்னருமே ஹஜ்ஜுக்கு போகல. ஏன்னா முடியாது அவங்களால. இந்தியாவை ஆண்ட ராஜாதி ராஜர்கள் நாம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாச்சு. இந்த மாதிரி நான் பிச்சைக்காரன்,
என்னையெல்லாம் ஹஜ்ஜுக்கு கூட்டி போயிட்டு வந்துட்டான். அவன் காபத்துல்லா கண்ணால் பார்க்கல, மதினா ஷெரீஃபை கண்ணால் பார்க்கல. ஆசை இல்லாமல் இருந்திருக்குமா? அக்பர் தி கிரேட் அக்பர், பாபர், ஷாஜஹான், அவுரங்கசீப் எவ்வளோ சிறந்த மன்னர். 60 வருஷம் ஆட்சி செஞ்சார் இந்தியாவை. 55 வருஷம் 60 வருஷம் ஆட்சி செஞ்சார். ஹஜ்ஜுக்கு போல பாய், ஹஜ்ஜுக்கு போல. ஏன் போல தெரியுமா? இங்கேருந்து அவர் தனியாக போக முடியுமா? எங்கேயா தனியாக போகிறா பிடிச்சி கொண்டுருவானு. அவர் இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னால் ஒரு 10,000 15,000 பேர் படையை நடத்திக்கிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும். இவர் ஹஜ்ஜுக்கு படையெல்லாம் கூட்டிகிட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சால் இங்கே இருக்கிற குட்டி அரசர் இருப்பாங்களே, அவனை குட்டிச்சவராக ஆக்கிடுவான் நாட்டை. திரும்பி வந்தாருன்னா அங்கேயே ரெண்டுக்கு திரும்பி உள்ளே வராது, அவனுக்கு கொள்றதுக்கு ஆள் நிற்கிதுன்னு வாங்குவோம். அரசாங்கம் கை விட்டு போயிடும், இந்தியாவே கை விட்டு போயிடும் ஹஜ்ஜுக்கு போயிட்டுருக்குள்ள. ஏன்னா போயிட்டு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வருவார். வர்றதுக்குள்ள எவனோ ராஜாவாயிடுவான். அந்த காலத்தில் அப்படி போட்டி பொறாமைகள். ஆனால் எந்த மன்னருமே இந்தியாவை 800 வருஷம் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள். ஒருத்தனும் ஹஜ்ஜுக்கு போல, ஒரு ஆள் கூட ஹஜ்ஜுக்கு போல. என்ன போய் கஜினி முகமது, கோரி முகமது யாரும் போகவே. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிச்சைக்கார பேர் எல்லாம் ஹஜ்ஜுக்கு கூட்டி போறோம்னா நம்மளை என்ன வாழ்க்கை அல்ல அவ்வளோ வச்சிருக்கிறோம். நம்ம ராஜர்கள், நம்மலாம் முழுக்குல அரசர்கள். நம்ம அதான் சொன்னாங்க அவங்க, நீ சாதாரண ஆள் இல்லையா, நீ பெரிய கோடீஸ்வரன். காலஃப இன்னலி ஹாதிமன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அப்படியே அப்பா வேலைக்காரன் இருக்கானா? காலஃப அந்த மின்னல் முழுக், நீ ராஜாடா, நீ அரசன். நீ மனைவி இருக்கிறான், வீட்டில் ஒரு வீடு இருக்குது, வேலைக்காரன் இருக்கிறான். நீ ராஜா, நீ மன்னர். நீ ஏழை சஹாபாக்கள் நீ சேர்த்து லிஸ்ட்லன்னு கேட்குற. நீ ராஜா, நீ போ. பந்தமில் முழு கால அப்துல் ரஹ்மான் சொல்கிறார். ராவி ரிவாய் செய்யக்கூடிய ஒரு சொல்றாரு, அபு அப்துல் ரஹ்மான் என்று சில ரிவாயத்துகள் இருக்குது. வஜா சலாசத்து நஃபரின் இலா அப்துல்லா இப்னு அம்ரு. அப்துல்லா இப்னு அம்ர் ரஸி எல்லா இடத்துல ஒரு 3 பேர் வந்தார்கள். சொன்னாங்க, நான் அங்கே தான் அவர்கிட்ட பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ சொன்னாங்க, ஃபகாரு யா அபா முஹம்மத், அபு முஹம்மது அவர்களே, இன்னா வல்லாஹி மா நக்திரு அலா ஷையின், எங்களுக்கு எந்த வஸ்துவும் எங்களிடத்தில் இல்லை, எதன் மீதும் நாம் சக்தி பெறவில்லை. லா நஃபகத்தின் வலா தாபத்தின் வலா மதாய், செலவழிக்க காசும் இல்லை, ஏறி செல்ல வாகனமும் இல்லை, பயன்படுத்த வீட்டு சாமான்களும் இல்லை என்று கூறினார். ஃபகால லஹும் அவர்களுக்கு அப்துல்லா இப்னு அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மாஷித்தும் என்ன விரும்புகின்றீர்கள் நீங்கள்? இன்ஷித்தும் ரஜஅத்தும் இலைனா ஃபஅதைனாக்கும் மா யஸ்ஸரல்லாஹு லக்கும். நீங்கள் விரும்பினால் இப்போ என் கையில் எதுவுமே இல்லை, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, போயிட்டு சில நாட்கள் கழிச்சு வாங்க, அடுத்த வாரம் வாங்க. நான் அதுக்குள்ளே அல்லாஹ் தஆலா எனக்கு எதுவும் கொடுத்தாங்கன்னா, அரசர்கள் அன்பளிப்பு அனுப்புவாங்க இல்லையா, வச்சுருந்தாங்க, வச்சுருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா, அதனால் செய்ய முடியும். ஃபஅதைனாக்கும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், மா யஸ்ஸரல்லாஹு லக்கும் எதை அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி என் கையிலே அல்லாஹ் வசதி செய்து கொடுக்கிறானோ அவற்றை கொடுக்கிறேன். வயின் ஷீத்தும் அல்லது நீங்கள் விரும்பினால் தகர்னா அமருக்கும் சுல்தான், உங்களுடைய காரியத்தை பற்றி, உங்களுடைய நிலையை பற்றி நான் ஹலீஃபாவுக்கு தபால் எழுதுறேன். இவங்க சஹாபி ரசூல்னு ஹலீஃபா மதிப்பார். இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, 3-4 பேர் வந்தாங்க, இவங்களுக்கு ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு எழுதுறேன். ஏதாவது அரசர் கொடுப்பார். தகர்னா அமருக்கும் சுல்தான், அரசருக்கு உங்கள் செய்தியை ஏற்றி வைக்கிறேன். வயின் ஷீத்தும் அல்லது நீங்கள் விரும்பினால் சபர்த்தும் பொறுமை கொள்ளுங்கள், இருக்கிற வறுமையை கொண்டு பொறுமை கொள்ளுங்கள். ஃபஇன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், யகூல் இன்ன ஃபுகரால் முஹாஜிரீன், முஹாஜிர்களில் ஏழை சஹாபாக்கள், யஸ்பிகூன் அக்னியா, அதே முஹாஜிர்கள் உண்டான பணக்கார சஹாபாக்களை விட முந்தி விடுவார்கள். யௌமுல் கியாமத் நாளிலே இலல் ஜன்னதி, சொர்க்கத்தின் பக்கம், பி 40 ஹரீஃபன், 40 ஆண்டுகள் முன்னாடி சொர்க்கம் போயிடுவாங்க. காலு அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்களிலேயே அதே அந்தஸ்தில் ஒரே அந்தஸ்தில் உள்ளவர்களையே பணக்காரர்களை விட ஏழைகள் முந்தி சொர்க்கம் போயிடுவாங்க வந்திருக்கு. இப்போ வந்திருக்கவங்க சஹாபியாக இருக்கலாம், தாபிஈயாக இருக்கலாம்ன்றது. இப்போ தாபிஈன்கள் அதே மாதிரி தான், தாபிஈன்களில் உண்டான பணக்காரர்களை விட தாபிஈன்களிலே உண்டான ஏழைகள் முந்தி போவார். காலு அவங்க சொன்னாங்க, ஃபைன்னா நஸ்பிரு, நிச்சயமாக நாங்கள் பொறுமையாக இருந்து கொள்கிறோம். லா நஸ்அலு ஷைஅன், யாரிடத்திலும் எதையும் நாங்கள் கேட்கவில்லை என்று கூறினார்கள். ரவாஹு முஸ்லிம் ஷரீஃபில் ரிவாயத். இது எங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று, நான் தரேன் ஏதாவது எனக்கு வந்துச்சுன்னா. 2வது, தபால் எழுதுகிறேன் ராஜாவுக்கு. 3வது, இப்படியே பொறுமையாக இருந்துங்க, எது உங்களுக்கு வேணும், 3 ஆப்ஷன் எதுன்னு கேட்டோன்னா
இவ்வளோ சிறப்புகள் பெருமானா சொல்லியிருக்காங்கன்றீங்க. இப்போ நாங்கள் ஏழைகளாக கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு போயிட்டு அங்கே முதல்ல போயிடலாம்ல, மறுபடியும் போய் வந்துக்கலாம்ல, எங்களுக்கு அதுவே போதும் என்று கூறிவிட்டார். சஹாபாக்கள் பாருங்க எந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்க பாருங்க, அதுதான் பொறுக்கிருக்கும். இப்போ நம்மள்கிட்ட ராஜாவுக்கு சொத்தப்பால் எழுதுவா, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு வந்து இது தரவா, இல்லை நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ராஜாவுக்கு தபால் எழுதி கொடுங்க, இதை வாங்கிக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு வர்றேன். ஏன் நீங்கள் இதையும் ஒன்றும் அதையும் ஒன்றும் ராஜா நினச்சிங்களா? ராஜா தபால் கொடுங்க, அது வரைக்கும் ராஜா எனக்கு ஏதாவது கொடுக்குற வரைக்கும் நான் பொறுமையாக இருந்துக்கிறேன். இப்போ 3 நான் நிறைவேற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் பொறுமையாக இருந்தேன், ராஜா தர வரைக்கும் பொறுமையாக இருப்போம், இன்ஷா அல்லாஹ் அதை வாங்கினா வாங்கிக்குவோம், ஒரு வாரம் கழிச்சு வர உங்களுக்கு கையில் எல்லாம் கொடுக்குறது எனக்கு கொடுங்க. நம்ம 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 ஆப்ஷன் இப்படி. ஒரு சாபி இந்த மாதிரி போன்ற ஒரு கண் எழுந்துட்டாங்க, பெருமாள் நம்ம துவா செஞ்சால் கண்ணு கிடைக்கும், அது வேணுமா? அல்லாட துவா செஞ்சால் சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான், அது போதும் யாரை சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. அல்லாட கொடுப்பான்னீங்களே அது போதும். ஒரு சஹாபி பெண்மணி பெருமாள்கிட்ட வராங்க, யாரை சொல்ல எனக்கு வந்து அடிக்கடி ஃபிட்ஸு வருது, நீங்கள் துவா செய்யுங்க. சரி துவா செஞ்சால் ஃபிட்ஸ் நல்லா போயிடும், இது வேணுமா? இதற்காக அல்லாஹ் கொடுக்குற எல்லையற்ற கூலி உங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கத்தில், அது வேணுமா? என்ன ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வணங்குங்களா? அவங்க சாபி யாரை சொல்ல வேணாம், இப்படி இருந்துட்டு போகிறேன், இதுங்க அல்லாஹ் கொடுக்குற கூலியே போதும். எதை அவங்க பெருசாகிறாங்க பாருங்க, துனியாவை முன்னோக்கு இல்லை அவங்க. ஆனால் ஒன்றும் யாரை சொல்ல என்ன ஃபிட்ஸு வந்து தெருவில் விழுந்துடுறேன், அதனால சில நேரம் என்னுடைய ஆடைகள் விலகிற மாதிரி சூழ்நிலை, மக்கள்லாம் கேலி பண்ணுவாங்கன்னு அச்சம், அதுதான் எனக்கு அதுக்காக துவாசி, அது துவா செய்கிறேன், இனிமேல் உங்கள் ஆடை விலகாது, ஃபிட்ஸு வரும் ஆடை விலகாது. என்னங்க எப்படி சொல்லுவாங்க, எந்த ஆப்ஷன் அவங்க பொறுக்கி எடுத்துக்கிட்டாங்க பாருங்க, இது வேணுமா அது வேணுமா? யார் சொல்ல நான் வறுமையை பொருந்துக்கிறேன், இந்த வேதனையை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம், அல்லாஹ் எனக்கு கொடுக்குற கூலி எங்களுக்கு பெருசு, துவா செஞ்சால் மாறும், இல்லை வேணாம் யாரை சொல்லுங்கள் இதே பொருந்திக்கிறேன். எந்த ஆப்ஷன் அவங்க வந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா? எந்த விருப்ப உரிமைகளை கொடுக்கும்போது எதை பொறுக்கி எடுத்தாங்க அவங்க? அல்லாட்ட உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும், அது அந்த அச்சம் தான் அவங்கள பிடிச்சி குலுக்கி அடிச்சிச்சு. வான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர், இது ரவாஹ் முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். வைன்னா நஸ்பிரு, நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், லா நஸ் அலு ஷையன், யாரிடத்திலும் எதையும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று கூறிவிட்டார். ரவாஹ் முஸ்லிம். வான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال بينما انا قاعد في المسجد, நான் பள்ளிவாசலில் உட்கார்ந்திருந்தேன். ஹல்கத்தும் மின் ஃபுகராஇல் முஹாஜிரீன் குஊது, ஃபுகரா ஏழை சஹாபாக்கள் வட்டமாக உட்கார்ந்திருந்தார்கள். இது தஹலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஃபகாத இலைஹிம், அவர்களை நோக்கி உட்கார்ந்து கொண்டார்கள். ஃபகும்து இலைஹிம், நான் அவர்களை நோக்கி சென்றேன். யாரை? ஏழை சஹாபாக்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க, அஸ்ஹாபு சுஃபாக்கள்லாம். பெருமான சொல்ல வந்தாங்க, வந்து அவர்களை பார்த்து உட்காந்துக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எழுந்து அவர்கள் பக்கம் சென்றேன். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி, பெருமான சொன்னாங்க, இப்பா நான் சொன்ன செய்தி இப்போயும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். யுபஷிர், நீங்கள் பஷாரத் சொல்லுங்கள், ஃபுகரால் முஹாஜிரீன், அந்த ஏழை ஃபுகராக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். பிமா யசுர்ரு உஜூஹும், அவருடைய முகங்களை மகிழ்ச்சியாக்குமே அத்தகைய ஒரு செய்தியை சென்று சொல்லுங்கள். ஃபைன்னஹும் யதுகுலூன ஜன்னத, நிச்சயமாக இவர்கள் சூனத்திலே நுழைவார்கள். கபரல் அக்னியாஇ, பணக்காரர்களுக்கு முன்னால், 40 ஆமன், 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சூனத்தில் நுழைந்து விடுவார்கள் என்ற செய்தியை நீங்கள் சென்று சொல்லுங்கள். கால, இதை அறிவிக்கக்கூடிய அம்ர் பின் ஆஸ், அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பலகத் ரஐது, நான் இந்த செய்தியை சொன்ன பொழுது அவர்களை பார்த்தேன். அல்வானஹும், அவருடைய முகங்கள் எல்லாம், அவருடைய நிறங்கள் எல்லாம் அஸ்ஃபரத், வெள்ளையாகிவிட்டது, அப்படியே மகிழ்ச்சியால் அவங்களுடைய பிரகாசம் ஆயிட்டாங்க எல்லாருமே. கால அப்துல்லா பின் அம்ர் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா, எந்த அளவுக்கு என்றால், தமன்னைத்து அன் அக்கூன மஅஹும் அவ் மின்ஹும், நானும் அவர்கள் ஒருவனாக, அவர்களை சார்ந்தவனாக இருந்திருக்க வேண்டுமே என்று என் கல்வெல்லாம் துடிக்க ஆரம்பித்து விட்டது, அந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னார்கள். இவங்களுக்கு வீடு இருக்குல்ல, இவங்க ஆஸ்பின் வாயில் மாபெரும் கோடீஸ்வரர், அவங்க மகன் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு சஹாபியும் வசதியான சஹாபி, ரொம்ப ஏழையான சஹாபி அல்ல. அவங்க மகன் அப்துல்லா பின் அம்ர் கொஞ்சம் வசதி, வீடு இருக்குது, வாசலுக்கு தோட்டம் துறவுலாம் இருக்குது இவங்களுக்கு. ஆனால் இவங்க ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெருமானார் சொன்ன செய்தியை கேட்டு அவர்கள் பட்ட ஆனந்தத்தை பார்த்து, நானும் அவர்கள் ஒருவனாக இருக்கக்கூடாதா, ஏழ்மையை பொறுத்துக் கொள்கிறோம், பெருமானுடைய பஷாரத்தினை கிடைக்குமே என்று ஆசைப்பட்டேன்னு சொன்னார். அப்போ அவங்களோட வாழ்க்கையோட முக்கியத்துவமே துனியாவுக்கு. நம்ம யாராவது பணக்காரன் நான் ஏழையாக கூடாதா, இது கேள்விப்பட்டிருந்தேன் ஆசையாக, அதாவது இந்த காசு பணம்லாம் ஒதுக்கி விட்டு நான் ஏழையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லா ஏழையும் பணக்காரனும் ஆசைப்படுறான் இன்னைக்கு. ஏன்னா இந்த ஹதீஸுகளில் கேட்டதில்லையோ, அல்லது இந்த ஹதீஸுகளுடைய தாற்பயம் அவர் விளங்கவில்லையோ தெரியும்.
நான் மட்டும் எப்படின்னா பணக்காரன் ஆசை இல்லையா? யாரெல்லாம் எங்களை எல்லாரும் ஏழையாக்கி வைப்பாயாக ஆமீன் சொல்ல மாட்டான், கையை கீழே போட்டுருவாங்க. ஆக ஆமீன் சொல்லுவானா, பெருமானான் என்னை எல்லாம் ஏழையாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. சொல்லதான் விளைஞ்சவை ஆக கனாட், உள்ளதை கொண்டு போதுமாக்குதல். மேல் மிச்சமாக அல்லாட்ட எதையுமே தேடக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ் கொடுக்கல வருத்தப்படக்கூடாது. அதுவே இன்றைக்கு போதுமானம். இருப்பது போதும். அதுக்கு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிட காட்டுக்கு போன அவசியம் இல்லை. அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கொள். மேல் மிச்சமாக கொடுக்கலன்னு பேராசை கொண்டாத, அடுத்தவங்க வந்து பொறாமப்படாத. இதுவே இன்னைக்கு நீ பெரிய சாதனை இன்னைக்கு செஞ்ச.